தமிழக முதல்வருக்கு வணக்கம். நேற்று நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஆக்கிரமிப்பு ஏரிகள், கால்வாய்கள், குளங்கள், இந்த ஆக்கிரமிப்புகளை குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்து சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டக்கூடிய கட்டிடங்கள்லாம் இடிப்பதை நான் தொலைக்காட்சியில் கண்டேன். மிக்க மகிழ்ச்சி. ஐயா, தாங்களும் இதுக்கு உறுதுணையாக இருந்து கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய இடங்களை அப்புறப்படுத்தி இயற்கை அதன் வழியில் செல்ல, நீர்ஓடைகள் அதன் வழியில் செல்ல நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட வேண்டும். வேலூர் ஆம்பூர் செல்லும் வழியிலே செதுவாலை என்ற கிராமத்தை ரோடில் ஹைவேயில் பார்த்தால் ஏரியை ஆக்கிரமித்து பில்டிங் கட்டப்பட்டுள்ளது. நீர் வந்தால் அந்த வீடுகள் எல்லாம் முழுகுகிறது மழை காலங்களில். ஆனால் அது அரசு குறை கூறுகிறார்கள். எனவே இந்த ஏரிகளை ஆக்கிரமிப்பு, கால்வாய் ஆக்கிரமிப்பு ஆம்பூர் முதல் கொண்டு நான் செல்லும் இடமெல்லாம் பார்த்திருக்கிறேன். எங்கு பார்த்தாலும் ஏரிகளை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டி இதற்கு ஈபி லைன் வழங்குகிறார்கள், சாலை வசதி செய்து கொடுக்கிறார்கள். எப்படி சாத்தியமாகும் ஏரியை ஆக்கிரமிப்பு? எனவே நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து இப்பொழுது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இதை கருத்தில் கொண்டு தாங்கள் உடனடியாக இதுக்கு ஒரு ஆணையை பிறப்பித்து ஏரி, குளம், கால்வாய் நீர்ப்பாசனங்கள் செல்லக்கூடிய இயற்கையாக நீர்ப்பாசனங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்லக்கூடிய நீர்நிலைகளை இப்படி ஆக்கிரமிப்பு செய்து கட்டியிருக்கும் பில்டிங்களை உடனடியாக இடிக்க தாங்கள் பரிந்துரைக்க செய்ய வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். இதனால் இயற்கை வளங்கள் நன்றாக இருக்கும், பொதுமக்களுக்கு பேரிடர் காலத்தில், மழை காலங்களில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். எனவே உடனடியாக இப்பொழுது சென்னையிலே நடந்து கொண்டிருக்கின்ற வேலை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஏரிகள் பராமரிக்கப்பட வேண்டும், குளங்கள் பராமரிக்க வேண்டும், சாலைகள் பராமரிக்க வேண்டும், நீர்நிலைகள் பராமரிக்க வேண்டும், நீர் செல்லும் வழிகளை, தடங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை நான் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.